ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டிலேயே நீங்க கேட்கிற சாப்பாடு கிடைக்கல, நிறைய ஹோட்டல் சாத்தி இருக்கு, சிலிண்டர் கிடைக்கல, வீட்டுக்கு சிலிண்டர் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. சிலிண்டர் ஏன் கிடைக்கல, நிறைய ஹோட்டல்லாம் சாத்தி இருந்திருக்காங்க. நிறைய ஹோட்டலோட மெனு கார்டுல, ஃபேமஸான ஹோட்டல்ஸோட மெனு கார்டுல நீங்க கேட்கிற சாப்பாடு எல்லாமே இருக்காது. குறிப்பிட்ட சாப்பாடு மட்டும் தான் வச்சிருந்திருப்பாங்க. ஒரு 10 வகையான குழம்பு அந்த கடையில செய்யறாங்கன்னா, ஆனா இப்ப அந்த கடையில ஒரு 2 வகையான குழம்பு தான் செய்வாங்க. ஏன் ஒரு வகையான குழம்பு கூட தான் செய்யலாம். அந்த மாதிரி மானதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் உண்மையா இல்ல அப்படிங்கறத பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவசரமா ஒரு தட்டுப்பாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கிறதுனால அதுல ஒரு சில திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சிலிண்டர் வந்து நீங்க இப்ப புக்கிங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் தாங்க நீங்க புக்கிங் பண்ண முடியும். ரீசெண்டா நீங்க வந்து அடிக்கடி புக் பண்ணிருக்கலாம். இப்ப புக் பண்ணா நெக்ஸ்ட் வீக்ல புக் பண்ணிருக்கலாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரிலாம் புக் பண்ணலாம். ஆனா இப்ப அந்த மாதிரி புக் பண்ண முடியாது. ஒரு மாசம் 30 டேஸ்க்கு முன்னாடி உங்களால சிலிண்டர் புக் பண்ணவே முடியாது. 30 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களால புக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருந்தாலும் இதுக்கு அப்புறமேட்டு கடுமையா அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸை வந்து கடுமையா கொண்டு வந்திருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா ஏற்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல, சென்னையில, நம்ம பக்கத்து ஸ்டேட் கர்நாடகால இருக்க பெங்களூர்ல, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இந்தியா ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியாவா பாத்தீங்கன்னா பயங்கரமான சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. இது எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர்னாலதான் நமக்கு வந்து இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எங்கேயோ நடக்கிற ஒரு போருக்கும் இங்கேக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர்ல ஈரான் பக்கத்துல ஒரு சின்ன கடல் பகுதி வந்து ஈரானை ஒட்டி இருக்குங்க. அது வந்து எல்லா கண்ட்ரிஸும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கடல் பகுதியா இருந்தாலுமே கூட ஈரானால ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா அது இருக்கு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ராமர் பாலம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு கடல் பகுதி வர மாதிரி ஈரானுக்கும் அந்த அதர் கண்ட்ரிஸ்க்கும் சார்ந்து நடுவுல வந்து ஒரு கடல் பகுதி வருது. அந்த பகுதியில் எல்பிஜி கேஸ் வந்து அந்த பகுதியில் தான் வந்து அங்க இருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம இந்தியா முழுக்க எல்லாத்துக்கும் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஆனா இப்ப அது வந்து குறைஞ்சிருக்காங்க. அது குறைஞ்சிருக்கிற காரணத்தினால நிறைய கப்பல்கள் வந்து அந்த ரூட்ல வர முடியறது இல்ல. வந்தாலும் நான் உங்களை அடிப்பேன், எந்த கப்பல் எல்லாம் பார்க்க மாட்டேன், எந்த கண்ட்ரி சார்ந்ததெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து என்னதான் இந்தியாவோட கப்பல்ஸ் எல்லாம் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணி இந்தாண்ட வரத்துக்கு பயப்படுறாங்க. ஒரு சில கப்பல்லாம் கூட அடி வாங்கியிருக்கு. இந்தியர்கள் நிறைய பேர் வந்து அதனால நிறைய பேர் வந்து அதுல காயப்பட்டிருக்காங்க. அங்க இருந்து நிறைய கப்பல்கள் வர முடியாதனாலதான் விநியோகம் செய்ய முடியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம நாட்டுல சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. சரி, இது எப்பதான் முடியும், எப்பதான் நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய இஷ்யூலாம் இல்லைங்க. நம்ம கொரோனா கோவிட் மாதிரி ரொம்ப நாள் இது வந்து நீடிக்கும் அப்படிலாம் கிடையாது. என்னதான் ட்ரம்ப் வந்து 1 வீக்ல நாங்க வார ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட முன்னெச்சரிக்கை காரணமாக இங்க இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்கேஸ் ஃபியூச்சர்ல சிலிண்டர் வந்து கிடைக்கல, நமக்கு வந்து கேஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல சுத்தமா இல்லாம போயிடும். ரெகுலர் யூசேஜுக்கு, ஹவுஸ் யூசேஜுக்கு இல்லாம போயிடும். அப்படிங்கிற காரணத்தினால சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டது கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் இதுல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கடைகளுக்கு எல்லாம் அதிகமா சப்ளை பண்றதை நிறுத்தணும். வீட்டுக்கு சப்ளைக்கெல்லாம் அதிகமா வந்து கொடுங்க. அதிகமா கொடுக்காதீங்க, கரெக்டான லெவலுக்கு கொடுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைப்படியே போனா கூட 3 நாளைக்கு மட்டும்தான் இதை வந்து சர்வை பண்ண முடியும். 3 நாள் தாண்டிச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கே எல்லா சிலிண்டரும் கிடைக்கிறது கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இருக்கிற கேஸை வந்து எப்படி இறுக்கி பிடிச்சி எல்லாத்துக்கும் வந்து நம்ம விநியோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதால இதுக்காக இந்த தட்டுப்பாடு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. வீட்டு யூசேஜுக்கு எல்லாம் கரெக்டா கொடுங்க, ரூல்ஸ் படி கொடுங்க. 30 நாளைக்கு ஒரு டைம் சிலிண்டர் ஒரு வீட்டுல கொடுங்க. அவங்களுக்கு எல்லாம் நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடை யூசேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் சிலிண்டர் இருக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது பெருசா இருக்கும். நம்ம வீட்டுல யூஸ் பண்றது சின்ன சிலிண்டரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல யூஸ் பண்றதெல்லாம் வந்து இன்னும் பெருசா இருக்கும், ஹைட்டா இருக்கும். இந்த மாதிரியான சிலிண்டர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் குறைச்சிட்டு அந்த வீட்டு யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே அதிகப்படுத்தி இருக்காங்க. அதிகப்படுத்த மீன்ஸ் ரூல்ஸ் படி கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனால தேனியில வந்து டீ கடைகளோட டைம் எல்லாமே குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 AM காலையில மார்னிங்கே வந்து தேனியில வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நைட் வரைக்கும் இருக்கும். ஆனா இப்ப காலையில கொஞ்ச நேரம், நைட்டு கொஞ்ச நேரம் மட்டும் தான் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட் வரைக்கும், காலையில விடிய காலையில ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் வரைக்கும் 10 o'clock வரைக்கும் தான் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல வந்து டீ கடையில கூட ரொம்ப தட்டுப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே வந்து டைம் எல்லாம் லெஸ் பண்ணிருக்காங்க. சிலிண்டர்ஸ் கிடைக்கிறது இல்ல, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேலத்துல இருந்து 11 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 32,000 சிலிண்டருக்கு மேல வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது குறைக்கப்பட்டிருக்கு. 25,000 சிலிண்டர் தான் அவங்களால விநியோகம் பண்ண முடியுது. சேலத்துல இருக்க அந்த மெயின் டேங்க் இருக்கிற இடத்துக்கு ஒரு நாளைக்கு 10க்கும் மேற்பட்ட லாரிகள் எல்பிஜி வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 லாரி தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இது எல்லாத்தையும் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த வந்து ஒரு நாளைக்கு 25,000 தான், 32,000ல இருந்து 25,000 தான் இப்ப வந்து குறைச்சி வந்து சிலிண்டர் வந்து மத்த டிஸ்ட்ரிக்ட்ல சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாமக்கல், கரூர், தர்மபுரி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்துக்குமே சேலத்துல தான் சப்ளை பண்றாங்க. அந்த இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அந்த வேலூர் இந்த சைட்லாம் வந்து நம்ம சேலத்துல இருந்து தான் சப்ளை பண்றாங்க. இத்தனை டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்குமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதே நிலைமை நீடிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா 3 நாளைக்கு மேல எந்த ஹோட்டல்ஸ், எந்த டீ கடையுமே வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாம சிலிண்டரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட்டுக்கு சிலிண்டர் ரேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி மீம்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து இப்ப டிமாண்டா இருக்கு, கோல்டு கூட கிடைச்சிட்டு சிலிண்டர் கிடைக்காது போலப்பா அப்படின்ற மாதிரி டிமாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹைலைட்டே போயிட்டு இருக்கு. மக்கள் நிறைய பேர் ரோட்ல இறங்கி போராட்டத்தை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிலிண்டர் ட்ரம்மோட போயிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான போராட்டம் பண்ணுங்க, ஆனா போராட்டம் வந்து பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படாத அளவுக்கு தான் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்க்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி முடிப்பாங்களா, நமக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாமே சரியா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு வீடியோல இன்னொரு அப்டேட்டோட வரேன். பாய்.